ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சண்டே. எல்லாரும் வீட்லேயும் கண்டிப்பாக நான்வெஜ்ஜாக இருக்கும். அது மாதிரி எங்கள் வீட்லேயும் நான்வெஜ் தான். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நறுக்கிற சின்ன சின்னதாக நறுக்கணும் வெங்காயத்தை போட்டு அதை ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்ச சிக்கனையும் கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சதை அதை கூட சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விட்டுறணும். வேக விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சட்டியில் எடுத்துகிட்டு மல்லி, பூண்டு, இஞ்சி, பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், அன்னாச்சி பூவு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் வந்திருக்கோம். அப்புறம் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு அந்த தக்காளியோடு சேர்த்து சிக்கனை கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கணும். வேக விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த வறுத்தோம்ல அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் போட்டு சேர்த்து கொஞ்சமாக புதினா போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டு வேக விட்டுணும். அதனால ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் உப்பு போடணும். உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஓகே. தேவைன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஒரு தேங்காய் பால் ஊற்றிக்கணும். தேங்காய் பால் ஊற்றிட்டு அதையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு தேங்காய் பாலும் நல்லா கிரேவி மாதிரி வர வரைக்கும் அதை விட்டுட்டு அப்புறமா கடைசியில் கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி. இதான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஷ்ன்றது நாளைக்கு பார்ப்போம். பாய் காய்ஸ்.